இப்போ 3 பேரும் அயோத்தியாவை விட்டு கிளம்புறா. ராமன், சீதை, லக்ஷ்மணன். இவ கிளம்பக்கூடிய திருஷ்யத்தை வர்ணிக்கிறார் கம்பர். யாரெல்லாம் அழுதான்னர்? கிள்ளையோடு பூவை அழுத, கிளர்மாடத்து உள்வுரை பூசை அழுத, உருவறியா பிள்ளை அழுத என்றால் பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்றுரைத்த மாற்றத்தால். கிள்ளையோடு பூவை அழுத, கிளர்மாடத்து உள்வுரை பூசை அழுத. மக்கள் எல்லாம் வீடுலேன்னு கிளம்பி தெருவுக்கு வந்துட்டா. எப்போ மக்கள்லாம் தெருவுக்கு வராளோ பூனை எல்லாம் உள்ள போயிடும். இந்த நாய் பூனை வளர்க்குறவாளுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். நாய் எப்படி தெரியுமா? ரொம்ப நன்றி உள்ளது. பூனைக்கு பாவம் அவ்வளவா நன்றி இல்லைன்னு சொல்லுவா. நீங்க உடனே நீங்க வளர்த்துருக்க எல்லாரும் என்ன கேட்காதீங்க, சொல்லி கேள்வி. தப்பி தவறி உங்க வீட்டு பூனைக்கெல்லாம் நன்றி இருந்துட்டான்னு நல்லா இருக்கும். அதோட சொல்றேன், பூனைக்கு அவ்வளவா நன்றி இருக்காது. திருட்டுத்தனம் எப்ப பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். பாவம் நாய் அப்படி இல்லை, நன்றி உள்ள ஜன்மம். நீங்க கிச்சன்ல வெளியில வந்துட்டேன்னா பால் குடத்தை எல்லாம் உருட்டும் பூனை. அயோத்தியால இருக்கக்கூடிய மக்கள் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் கிளம்பும் போது அந்த திருஷ்யத்தை அழுது புலம்ப வேண்டும் என்பதற்காக தெருவுக்கு வந்த போது பூனை அவ கிச்சனுக்குள்ள போய் பாலை உருட்டலையா, அதுவும் தெருவுக்கு வந்து அழறதான். அழாத பூனை கூட அழறதுன்னு கம்பர். பூசை அழுத, ஆவும் அழுத. ஆனா பசு, பசு அழதான். மாட்டுக்கொட்டாயில இருக்கக்கூடிய பசு எல்லாம் விக்கி விக்கி அழதான். ஆவும் அழுத, அதன் கன்றும் அழுத. அதோட கண்ணுக்குட்டியும் அழதான். ஆனா அது சொன்னது பெருமை இல்லை கம்பருக்கு. அதுக்கு மேல சொல்றார், தாய்மார்களின் கர்ப்பத்தில் அருவாகி உருவாகாத குழந்தை கூட ராமனை இன்னும் பார்க்க கூட இல்லை. அந்த குழந்தை கூட ராமர் காட்டுக்கு போறான்னு சொன்ன உடனே கர்ப்பத்துக்குள்ள அழுதுன்னு இருக்கான். உருவறியா பிள்ளை அழுத என்றால் பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்றுரைத்த மாற்றத்தால். இவாள்லாம் அழுதாளே அப்படின்னார் கம்பர். அப்ப என்ன ஆச்சுன்னர்? அட்டிலும் இழந்தன புகை அகிற்புகை, நெட்டிலும் இழந்தன நிறைந்த பால் கிளி, வட்டிலும் இழந்தன மகளிர் கால்மணி, தொட்டிலும் இழந்தன மகவும் சோரவே. அவாவா பண்ணக்கூடிய யாக யஜ்யங்கள்லேருந்து வரக்கூடிய புகையெல்லாம் நின்று போயிடும். ஏன்னா யாக யஜ்யங்கள் பண்ணிட்டே இருந்தால்தான் தேசத்துக்கு விருத்தி. அது நின்று போயிட்டு. அக்னிஹோத்திரம் பண்ண வேண்டியவா கூட ஒரு சமயம் நிறுத்திப்பாள். அவாவா வீட்டுல அடுப்பங்கரையில எரிய வேண்டிய கட்டை, தளிகை பண்ண வேண்டிய கட்டை புகையும் எரிஞ்சு நின்று போயிடுதான். எல்லாம் நின்று கொடுத்தா எல்லாரும் விக்கி 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 வந்து அழகான. சீதா பிராட்டி கிட்ட ராமர் எவ்வளவோ சொன்னார். அம்மா நீ காட்டுக்கு வராத சீதா, மிருகங்கள்லாம் நிறைய இருக்கும், குரங்கெல்லாம் உன் தலை மேல இருக்கும், என் முதுகு மேல வந்து உட்காந்துக்கும், குரங்கு கிட்டதான் ஜாகிரதையா இருக்கணும் சீதா, வராதேன்னு விட்டாங்க. சொல்லி முடிச்சாரா? சீதை பாவம் டிவியே பார்த்ததில்லை, குரங்கையும் பார்த்ததில்லை. இப்பதான் முதல் முறையா அயோத்தியாவுடைய தெருக்கே நடந்து வரா. அவ இப்பெல்லாம் அயோத்தியா ஸ்ட்ரீட்டே பார்த்ததில்லை, எல்லாம் ஆன்லைன் புக்கிங் தான், எல்லாம் வீட்டிலே வந்து கொண்டு கொடுத்துருவான். அதனால இப்பதான் முதல் முறையா அயோத்தியா கடைக்கே போறா, கடை தெருக்கு போறா. அப்போ மக்கள் எல்லாம் பார்த்திருக்கா. நம்மளாம் அப்போ இருந்திருப்போம், யோசிக்காதீங்க எங்க இருந்திருப்போம், எல்லாம் அயோத்தியால தான் இருந்திருப்போம். அப்போ சீதை கேட்கறதா கம்பர் எடுக்கிற. நம்மளெல்லாம் பார்த்துட்டு சீதை ஒரு செகண்ட் கேட்டுவிட்டானா, நீ குரங்கு குரங்குன்னு சொல்லிட்டு இருந்தியே ராமா, இவாதானான்னு கேட்டுவிட்டான். எப்படி இருந்திருக்கோம் பாருங்க நம்மளாம். அப்ப ராமர் வந்து சொல்லியிருக்காரு, அதெல்லாம் கிடையாதுமா, இவாள்லாம் ஊர் மக்கள், இவாளெல்லாம் அது குரங்குன்னு இல்லை. இன்னும் நம்ம காட்டுக்கு போனாதான் இருக்கு. பிக்சர் பாக்கி ஹே மேரா தோஸ்தும்பா, இன்னும் நம்ம காட்டுக்கு போனாதான் இருக்கு, சும்மா ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி இப்ப 3 பேரும் நடக்கிறா. ராமனுடைய வடிவழகை வர்ணிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி அந்த காலத்து கவிஞர்கள்லாம் கேட்பா. மணிஷாமா மரகத மணிஷாமா வர்ணிக்கிறார் தியாகராஜர். மரகதமணியை ஒத்த பச்சை நிறமோ என் ராமன். அழகுனா அது ராமரா. இன்னைக்கும்
நான் எவ்வளவு உபன்யாசங்கள்ல சொன்னாலும் அது அது ஆறவே ஆறாது. அப்பேற்பட்டு ஒரு அமுதாய் இருக்கக்கூடியவன் ராமன். எங்கன்னா மன்னார்குடி பக்கத்துல வடுவூர்னு ஒரு திவ்யதேசம் உண்டு. ரொம்ப ஆச்சரியமான அபிமான ஸ்தலம். போய் நீங்கள்லாம் சேவிச்சுட்டு வரணும். அங்க ராமன் அந்த உற்சவ விக்கிரகத்தை, திவ்யமங்கல விக்கிரகத்தை நீங்க சேவிச்சுட்டே இருக்கலாம். அழகு, கொள்ளை அழகு. அந்த வடுவூர் ராமருக்கு சமம் யாரும் வெளியிடவே முடியாது, அவ்வளவு அழகு. அதுவும் அந்த ராமரை நீங்க ஆபரணங்களோட சேவிக்கவே கூடாது. என்னைக்கு திருமஞ்சனம் பண்றாலோ அதை கேட்டுட்டு போங்க. மெல்லிசா ஒரு திருப்பரி அட்டம் சாத்திட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுவா. அழகுன்னா அழகுன்னா அதுதான் அழகு. இவ்வளவு அழகு ஒரு இடத்துல சேருமோ? லவண்ய ராமரூடவே அதி லவண்ய ராமர. அவ்வளவு அழகு ராமர். நீங்க மதுராந்தகம்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கா? செங்கல்பட்டு பக்கத்துல ஏரி காத்த ராமர், கருணாகரன் பேர். அழகுன்னா அழகு. ஒண்ணுமே இல்ல. நாகப்பட்டினத்துக்கும் பக்கத்துல தில்லைவளாகம்னு ஒரு இடம் உண்டு. தில்லைவளாகத்துல ராமரை நீங்க சேவிச்சுட்டே இருக்கணும். அதுவும் அந்த பட்டர் சுவாமி கிட்ட போய் கேளுங்க, கொஞ்சம் ராமருடைய முட்டிங்கால காமிங்கன்னு. அவர் என்ன பண்ணுவார், அழகா வஸ்திரத்தை எடுத்துட்டு காமிப்பார். நடந்த கால்கள் நொந்தவோ நெடுங்கஞான மேலமாயினர் ஆழ்வார். காடுல நடந்து 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 ராமருக்கு அங்க நரம்பெல்லாம் தெரியும். ரொம்ப அழகு. தில்லைவளாகம்னு பேர். தஞ்சாவூர் பக்கத்துல புன்னை நல்லூர்னு ஒரு ஊர் உண்டு. அங்க சாலக்கிராம திருமேனி ராமருக்கு அவ்வளவு அழகு. தெலங்கானால கோதாவரி நதிக்கரையில எங்கள் ராமதாசர் தொழுத ராமர் பத்ராச்சலம்னு பேர். அதிகோ பத்ராத்ரி கௌதமி இதிகோ சூடண்டி. அழகுனா ராமன். அப்படியே சீதையை மடியில வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பார். அழகு, கொள்ளை அழகு. ராமன்னாலே அது அழகுதான். நாரீஷு லலிதாதேவி புருஷேஷு ச ராகவா. ஆண்கள்ல அழகுனா ராமர் தான். சின்ன இடை, பெருத்த தோள், என்ன திருமுகம். ஆனா அந்த ராமருடைய வடிவழக வர்ணிங்கன்னு அந்த காலத்தை கேட்டா ஒருத்தருக்கும் வர்ணிக்கவே தெரியாது. ஏன்னா அவர் எப்ப பார்த்தாலும் பேலஸ்குள்ளதான் இருப்பார். பேலஸ்ல நோ சிசிடிவி. அதனால கவிஞர்கள்லாம் காத்துட்டு இருந்தா. தேரெழுந்தூர் கவி சக்கரவர்த்தி, கவி சார்வபௌமன், கம்பன் காத்துட்டு இருந்தார். எப்பதான் இந்த ராமர் தெருவுக்கு நடப்பாரோ அவர் அழக நான் பார்க்கணுமே. முதல் முறையா ராமர் தெருவில் நடந்து வர பட்ட பகல்ல. சூரியன் கதிரவன் நல்லா பளிச்சுன்னு ஜாஜ்வல்யமா இருக்கான். அவனுடைய கிரணங்கள் ராமன் திருமேனி மேல படுறது. எப்படி இருந்தன்னு ராமர் வர்ணிக்கிறார் பாருங்க. கம்பருடைய கவி நயத்தை. வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளுடும் இளையோனுடும் போனான். அது மெய்யோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகு உடையான். வெய்யோன், வெய்யோன்னா கதிரவன் அர்த்தம், சூரியன். வெய்யோன் ஒளி, அவனுடைய ஒளி கற்றைகள். வெய்யோன் ஒளி தன் மேனியில், தன் மேனினா ராமனுடைய மேனியில், விரி ஜோதியில் மறைய. பொதுவா சூரியனுடைய லைட் மத்ததுக்கெல்லாம் பிரைட்னஸ் கொடுக்கும். ஆனா ராமனுடைய திருமேனி காந்தி எப்படின்னா சூரியனை மங்க வச்சுட்டான். சூரியனை பார்த்தா ஓஹோ சூரியனை கூட பார்க்க முடியாது, ராமரை தான் சத்துன்னு பார்க்க முடியல. அப்படி இருக்காராம். வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய. இது ராமர். அடுத்தது யார் போறா? பொய்யோ எனும் இடையாள். பின்னாடி போறது யாருன்னா சீதை. சீதைன்னு சொல்லல, பொய்யோ எனும் இடையாள். அவளை பார்த்தா அவளுக்கு இடுப்பு இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வரும்படியா இருக்கான். பொய்யோ எனும் இடையாள். அதாவது திருக்குறள்ல அந்த காமத்துப்பால்ல சொல்லும் போது எடுக்கிறார் வள்ளுவனார். ஒரு பெண்மணி, 16 வயசு நிறைந்த பெண்மணி, நல்ல ஆரோக்கியத்தோடு கூடியவள், ஒரு நாள் இறந்து போய் விடுகின்றாள். அந்த தெருவழியாக பாடை கட்டும் அளவில் செல்லக்கூடிய திருவள்ளுவர் பார்த்துட்டு அந்த வீட்டுக்காரரை கேட்கிறார், ஏன்பா யாரு போயிட்டா இங்கேன்னு. சொல்றாரு, இந்த வீட்டுல இருந்த 16 வயசு பொண்ணு செத்து போயிடுத்துப்பார். ஐயோ அந்த குழந்தை அவ்வளவு நல்ல குழந்தையாச்சே, சமத்து குழந்தையாச்சே, நல்ல ஆயுளோடு இருந்ததே, அதுக்கு என்னப்பா ஆச்சுன்னார். இல்ல
அந்த பொண்ணும் தன்னுடைய தோழியோடு நந்தவனத்துக்கு போனா புஷ்பத்தை தன் தலையில் சூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற ஆவல் பூண்டது இந்த பெண்ணுக்கு, 16 வயது நிறைந்த பெண்ணுக்கு. அதனால அவ என்ன பண்ணாலாம், சிந்தூர பூவை வச்சிருந்தாளாம். 16 வயசுல சிந்தூர பூ தானே பாழணும், ஆனா இவ வேற பூ வச்சிருக்கா. அனிச்ச பூன்னு ஒரு பூ. அனிச்ச பூ என்கின்ற புஷ்பத்தை பறித்து தன் தலையில் சூட்டிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள் இந்த 16 வயது நிறைந்த இந்த பெண். புஷ்பத்தை பறிக்கும் போது மறந்து போய் புஷ்பத்தோடு சேர்ந்து காம்பையும் பறித்து விட்டாள். அந்த காம்போடு கூடிய புஷ்பத்தை தலையில் சூட்டிக் கொண்டாள். காம்போடு கனம் தாங்காமல் இடுப்பு முறிந்து செத்து போயிட்டார். வள்ளுவர் எடுக்கிற என்னன்னா, அந்த காம்பு எவ்வளவு இருக்கும் சார், ஒரு 2 கிராம் இருக்குமா, அந்த 2 கிராம் வெயிட் கூட தாங்க முடியாத அளவுக்கு இடுப்பு இருக்கணுமா. இப்ப என்கிட்ட கொடுத்தா உலகத்தையே நான் தாங்குவேன், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு என் இடுப்பு இல்லையா. இப்பெல்லாம் எக்ஸ்ரே பண்ணா கூட எலும்பு தெரிய மாட்டேங்குது, அவ்வளவு சதை. எல்லாம் புதுசா ஏதாவது ஒரு எக்ஸ்ரே மிஷின் கண்டுபிடிச்சாதான் உண்டு. அதனால இடுப்புங்கிறது அப்படி இருக்கணுமா. பொய்யோ எனும் இடையாள். அடுத்தது யார் போனா, லக்ஷ்மணன் இளையானோடும் போனான். இவ 3 பேரும் போறாளா. இப்ப ராமருடைய நிறத்தை வர்ணிக்கிறார் கம்பர். அது மையோ. ஆண்களும் பெண்களும் கண்களில் பூசிக்கொள்ளக்கூடிய மையோ. சார் நீங்க தப்பு சொல்லிட்டே சார், ஆண்கள் பூசிக்கொள்ளக்கூடிய மை நுட்டல். ஆண்களும் மை பூசிக்கொள்ள வேண்டும், தெரியுமோ. பாரத தேசத்துல அந்த கலாச்சாரம் இன்னைக்கும் இஸ்லாமிய மதத்து ஆண்கள்ல இருக்கு. இஸ்லாமிய மதத்துல ஆண்களும் மை பூசிப்பா. நமக்கு கல்யாணங்கள்ல எல்லாம் பொண்ணை பெத்த அம்மா மாப்பிள்ளைக்கு மை இட வேண்டும். மை போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஏன் சார், பேண்ட்ஸ உமன் போட்டுக்கிறா இல்லையா, அப்படின்னா லேடிஸோட காஜல் நம்ம போட்டுக்கூடாது, போட்டு. அதனால மையோ. அந்த கருப்பா, ராமருடைய நிறம் கருப்பா, மையோ இல்ல இல்ல. ஏன்னா இந்த ஸ்திரீகள் தாய்மார்களுக்கு இங்க தெரியும், சில கலர்ஸ் எல்லாம் பட்டு புடவையில பிளெயின் கலர்ஸ், சில கலர்லாம் டபுள் கலர். இந்த மான் துளிர், அப்புறம் மயில் கழுத்துன்னு ஒரு கலர் உண்டு. கரெக்டா கரெக்டா சொல்றேன்னா, இருக்கு, எல்லா மாமிகிட்டையும் இருக்கு. அதனால மயில் கழுத்துன்னு ஒரு கலர், மான் துளிர்னு ஒரு கலர். அந்த கலர் புடவையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா 2 ஷேடு தெரியும். பார்த்திருக்கீங்களா, இப்படியும் தெரியும் அப்படியும் தெரியும், கொஞ்சம் பச்சையும் தெரியும், கொஞ்சம் சிவப்பும் தெரியும், கொஞ்சம் நீளமும் தெரியும், இப்படியும் தெரியும். அதனால ராமர் நடந்து போகும்போது கருப்பு தெரியற மாதிரி இருக்கு, ஆனா கொஞ்சம் இந்த ஆங்கிள் பார்த்தா மரகதமோ கொஞ்சம் பச்சை கலந்துருக்கோ, இல்ல இல்ல இல்ல. கொஞ்சம் அப்படி திரும்பினார்னா மறி கடலோ, ஒருவேளை நீலம் கலந்திருக்கோ. மழை முகிலோ, மழை முகிலுங்கிறது இந்த டார்க் கிளவுட்ஸ் கிரே கலர்ல இருக்கும், அது கருப்புன்னு சொல்ல முடியாது, கிரே. ஏதாவது ஒரு பிளாக்கா, கிரீனா, ப்ளூவா, அதே மாதிரி கிரேயா, என்ன கலர்னே தெரியல. அப்படியே கம்பர் குழம்பி போறார். என்ன சார் இது, மழை மையோ, மறிகடலோ, மரகதமோ, மழை முகிலோ, ஐயோ, முடிச்சுட்டார். ஐயோ, இதான் இந்த வார்த்தை ஐயோன்னு விட்டார். ஐயோ சொல்லலாமா, இது பெரிய கேள்வி இல்லையா. ஐயோ சொல்லலாமா, வீட்டுல நம்ம சொன்னா ஐயோலாம் சொன்னா தப்பு. ஏன் யமனுக்கு ஐயோக்கு என்ன சம்பந்தம், யமன் யமனுடைய மிஸ்ஸஸ் இல்லையா, இந்த ஐயோ மாமி இருக்கா பாருங்க, யமனுடைய ஒய்ஃப், அப்படிதானே வச்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புராணங்கள்ல யமனுடைய ஒய்ஃப் பேரு ஐயோன்னு எந்த இடத்துலயும் கிடையாது. நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு பிள்ளைகள் கிட்ட மாட்டின்றாதீங்க. நீங்க சும்மாவது ஐயோங்கிறது யமனுடைய ஒய்ஃப்னா அது உடனே கூகுள்ல போட்டுரும், யமா வைஃப் வேர் இஸ் இட் ஷோ மீ பாட்டி அப்படின்னு. பாட்டி அப்படியே திணறி போயிடுவா. ஏன்னா அந்த பாட்டி தம் பாட்டி சொன்னதை நம்புறா, இந்த பேரை நம்ப மாட்டேங்கிறது இல்லையா. ஐயோன்னா யமனுடைய ஒய்ஃப் பேரு ஐயோ அப்படின்னா நம்ப முடியாது. சார் இப்ப என்ன சார் பண்றது, என்ன சார் பண்றதுன்னு என்ன கேட்காதீங்கோ அப்படின்னு ஒரு மாமிய. சார் இப்ப யமனுடைய ஒய்ஃப் ஐயோ இல்லைன்னா யமனுடைய ஒய்ஃப் பேர் என்ன சார் அப்படின்னா மிஸ்ஸஸ் யமா. அவ்வளவுதான். இது பாருங்களேன், யமனுடைய ஒய்ஃப் யாரா இருந்தா நமக்கு இப்ப என்ன பிரயோஜனம் ஏதாவது இருக்கா. யமனே வேண்டாங்கிறோம் நம்ம. கிரியதே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோ. கிரியதே பகவத் பாதாள் எடுத்தார். கிரியதே தஸ்ய யமே நன சர்ச்சா, யமனோட சர்ச்சையே பண்ண வேண்டாமா கோவிந்த நாம சொன்னா.
நீங்க பாகவதத்துல ஒரு கதை சொல்லுவோமே, எந்த கதை? வெரி குட், அஜாமிளோபாக்கியானம். அஜாமிளன் நாராயணான்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக யமதூதாளை தள்ளிட்டு விஷ்ணு தூதாள் வந்தாளே. நமக்கு எதுக்கு சார் யமனே வேண்டாங்க, யமனுடைய வைஃப் அத்திம்பேர் ஓர்படி எல்லாம் எதுக்கு நமக்கு, இல்லையா? அதனால ஐயோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யமனுடைய வைஃப் கிடையாது. எடுத்த சரி சரி, இப்ப ஐயோ சொல்லலாமா வேண்டாமான்னா, ஐயோ என்பது சந்தர்ப்பத்தை பொறுத்துள்ளது. திருப்பானாழ்வார் ஒரு பிரபந்தம் பாடினார். என்ன பிரபந்தம் பாடினார்? அமலநாதி பிரான் அப்படின்னு ஒரு பிரபந்தம் பாடினார். திருவரங்கத்தானை போய் கேசாதி பாதமா காட்டவே கண்டபாத கமலநல்லாடை உந்தி தேட்டருதரவந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமே கண்களேறி முனியேறி தனிபுகுந்து பாட்டினாள் கண்டு வாழும் பாலர்த்தாள் பரவினோமே. திருப்பானாழ்வார் திருவரங்கத்தானின் அழகை வடிவழகை பாடினார். பாடும்போது என்ன சொன்னார்? பெருமாளுடைய நிறம்ங்கிறது வர்ணிக்கவே முடியலையா. அப்ப சொன்னார், நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினை. என்ன சார் ஐயோன்னு விட்டாருன்னா, ஐயோ என்பது தமிழில் கெட்ட வார்த்தை கிடையாது. காட்டலாகா தன்மையை காண்பிப்பதற்கு ஐயோ என்னும் சொல் பயன்படுத்தப்படும். காட்டலாகா தன்மைனா ஒரு விஷயத்தை வர்ணிக்க முடியலன்னா ஐயோ யூஸ் பண்ணும். இப்ப நீங்க உபன்யாசத்துக்கு வந்திருக்க, ஏதோ மாட்டின் விட்டேன், இன்னைக்கு 2.5 hours மாட்டின்டாச்சு. வெளியில போறேன், ஏதோ ஒரு மாமி உங்களை பாக்குறேன், அந்த மாமி இன்னைக்கு எஸ்கேப், அந்த மாமிக்கு நல்ல காலம் இன்னைக்கு வரல. அந்த மாமி உங்களை பார்த்து கேட்கறா, இன்னைக்கு உபன்யாசத்துக்கு போயிருந்தேடா, தெரியாது உங்களை பார்த்தாலே டல்லா இருக்கா, எப்படி எப்படி சொன்னார்? ஐயோ, அப்புறம் என்ன சொல்வேன்னு தெரியாது. நன்னா சொன்னேன்னு சொல்வேடா, சுமாரா சொன்னேன். அப்ப என்ன ஆயிடுறது? அந்த எக்ஸ்பீரியன்ஸ உங்களால சொல்ல முடியல. காட்டலாகா தன்மையை காண்பிப்பதற்கு ஐயோ என்னும் சொல், அவ்வளவுதான். ஐயோ பெருமாள் எவ்வளவு அழகா இருந்தார், ஐயோ இன்னைக்கு உற்சவம் எவ்வளவு நல்லா இருந்தது, அப்போ மட்டும் ஐயோ அப்படி நல்ல வார்த்தையா இருக்கு. புரியுறதா? ஐயோ என்னைக்குமே ஒரு வார்த்தை will never become a bad word. அறுத்து விடுவது அப்படிங்கிறது ஒரு verb, தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு கிரியாபதம். இதே நம்ம படங்கள்லாம் சொல்ல, சங்கு அறுத்துருவேன், அதுக்காக அவன் சொல்லிட்டாங்கிறதுக்காக அறுத்துருவேங்கிற வார்த்தை நம்ம யூஸே பண்ணக்கூடாத, சங்குங்கிற வார்த்தை யூஸே பண்ணக்கூடாத. போட்டு தள்ளுறது பியூட்டிஃபுல். இதெல்லாம் நான் இப்ப படங்களை பார்த்து நான் தனி அகராதியே எழுதி வச்சிருக்கேன், அதை வச்சு ஒரு உபன்யாசம் பண்ணணும். போட்டு தள்ளுறது, தள்ளிட்டாலே போட்டா மாதிரிதான், போட்டு தள்ளுறது இவ்வளவு இருக்கணும். அதனால ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையான் அப்படின்னு ராமர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாராம் பார்க்கறதுக்கு. இப்ப ராமர் கங்கக்கரைக்கு போறார். ஏன்னா எல்லாரும் பாவம் ஊர் மக்கள்லாம் இவரை தொடர்ந்து வரா. ராமர் சொன்ன, ஐயோ இது என்னது, இப்ப வர கோலத்தை பார்த்தா இப்ப அயோத்தியா எல்லாம் காடுக்கு வந்துட்டான, காடெல்லாம் அயோத்தியாவாயிடும், அயோத்தியா காடாயிடும். என்னது எல்லாரும் கூடவே வந்துட்டு இருக்கா. இப்ப பாருங்க, யாரும் இனிமே தாண்டப்படாது, நான் இப்போ கங்கை கரையை விட்டு போக போறேன், அந்த பக்கம் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருங்கிவேரபுரம்ங்கிற ஒரு ஊருக்கு போனார். அங்க குஹப்பெருமான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வேடுவர். சைட் பிசினஸ், பெரிய பிசினஸ் சைட். என்னன்னா நிறைய படகு வச்சுட்டு இருந்தார். படகெல்லாம் ஓலா போட் எல்லாம் நீங்க புக் பண்ணிட்டேன்னா அது ஓலா போட் மாதிரி வரும். நீங்க அது உள்ள ஏறி உட்காந்துட்டேன்னா அது கரெக்டா அந்த எந்த இடம் கொண்டு விட சொல்லி டிராப் பாயிண்ட் போட்டுட்டேன்னா கரிவரதராஜ பெருமாள் கோவில் பீலமேடு. ஏன்னா பல பேர் என்கிட்ட கேட்டா, சார் நீங்க கரிவரதராஜ பெருமாள் கோவில்னு போடுறேன், 4 கோவில் இருக்கு சார் கோயம்புத்தூர்ல, அது எந்த இடம்னு சொல்லுங்க. பீலமேடு டிராப் பாயிண்ட் போட வேண்டாமா? அதனால ஓலா சர்வீஸ் அவன். அதனால நிறைய படகு உடையவன். கங்கையை தாண்டி அக்கறை ஸ்ருங்கிவேரபுரத்துக்கு போயிருக்கார் ராமர். போன பிறகு குஹப்பெருமான் கிட்ட யாரோ சொன்னா, தசரதர் பிள்ளை ராமர் வந்திருக்கார், ராமனா வந்திருக்கார். ஏன்னா அவரை பத்தி கேள்விதான் பட்டிருக்கார். எப்படி ருக்மிணி ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே, கிருஷ்ணாவனை பத்தி நான் நிறைய கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் ராமரை பத்தி நிறைய கேட்டிருக்கார். குஹர் பார்த்தது கிடையாது. ராமர் ரொம்ப படிச்சவராமே சாமி, ரொம்ப உயர்ந்தவராமே, நம்ம கிட்ட வருவரா, நான் குளிச்சே 1 வருஷம் ஆச்சேப்பா, அவர் ஆச்சார சீலனாச்சே அப்படின்னு குஹப்பெருமான் ஓடுற. ராமர் அப்படி படகுலே வந்துட்டு இருக்காரு. இன்னும் அந்த கங்கையில காலடி வச்சுட்டு மணல்ல படணும். திபு 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 ஓடினார். ஓடி ஜலத்துல பட்டு மணல்ல பட்டு உடம்பெல்லாம் புழுதி,
குஹனுக்கு. கிடு 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 பட்டோன்னு போய் தண்ட சமர்ப்பணம், தண்டவத் பிரணாமம், கீழே கட்ட மாதிரி விழுந்து ராமரை போய் சேவிச்சார். ராமர், குஹா எழுந்துக்கோ, ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா ராமா, இங்க வா, நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், ஒத்தருக்கு ஒத்தர் சேவிக்கலாமா, கட்டி பிடி குஹான்னு கட்டி பிடிச்சுட்டார். சீதைக்கு போன் எடுத்து மனசுல, ஐயோ இன்னும் இந்த காட்டுல வந்து யார் யாரெல்லாம் இவர் ஃப்ரெண்டுன்னு சொல்ல போறாரோ, நம்ம தள்ளு இழுத்து இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா அரண்மனையில இல்லாமல் போற இடத்துல யார் யாரையோ கூட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கிறார். அத பெரிய திருமொழியில திருமங்கை ஆழ்வார் எடுத்தார். ராமர் என்ன சொன்னாரா, சீதையை பார்த்துட்டு, குஹன் அங்க நிக்கிறார், சீதையை பார்த்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணுமோ, இப்ப வைஃப் இருக்கான இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாமா, சீதா இதுதான், இதுதான் குஹன். குஹன்னா இவர் பெரிய என்ன பெரிய டிவி பர்சனாலிட்டி, யாருன்னு சொல்லுங்கன்னா, இவர் ஏழை ஏதலன் கிழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழமான் மடநோக்கி உம்பி எம்பி என்றொழிந்திலை. சீதா பாவமா, இவன் என்னையே நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏழை, பாவம் தெரியுமா, காட்டுல இருக்கான் சீதா. அப்படியா அப்படியா கேட்டு இருக்கான். அதுக்கு மேல என்ன சொல்லணும் ராமர், இவன் என் தம்பி மாதிரிமா சீதை, நீ இவனை பார்த்துட்டியோனோ, இனிமேலேருந்து உன் தம்பின்னு தானே சொல்லணும். ஆழ்வார் அப்படி சொல்லல, உம்பி எம்பின்னர். உம்பினா உன் தம்பி, கேட்டுக்கோ சீதா, இவன் இருக்கானோன்னு ரொம்ப நல்லவம்மா, இவன் உன் தம்பிமா, எப்போ உன் தம்பி ஆயிட்டானோ என் தம்பி. என்ன சார் இப்படியா இன்ட்ரடியூஸ் பண்ணுவா சார்? ஏன் அப்படி பண்ணணும்னு கேட்டா, எந்த ஒரு விஷயமுமே மகாலட்சுமி அங்கீகாரம் பண்ணிண்டால் தான் பெருமாள் அங்கீகாரம் பண்ணிப்பார். என் ஃப்ரெண்டு அதனால உன் ஃப்ரெண்டுன்னுட்டா அந்த ரூல் மாறி போயிடும். அதனால ஆழ்வார் என்ன சொன்னார், இவன் உன் தம்பி அதனால என் தம்பி. அந்த குஹனை கட்டி பிடிச்சுண்டார். குஹன் வந்து ராமரை தன்னுடைய காட்டுக்குள்ள கூட்டுன்னு போய் விதவிதமான பழங்கள் மாம்சங்கள்லாம் கொண்டு வைக்கிறான். உடனே ஒரு கேள்வி, சார் மாம்சமாக்கு ராமர் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? ராமர் நான் வெஜிடேரியன். நான்வெஜ்ஜா சார்? ஏன் அப்படி அசரணும்? சனாதன தர்மத்துல எல்லாரும் வெஜிடேரியனா இருக்கணும்னு ரூல் கிடையாது. வெஜிடேரியனா இருக்கணும், நல்லா இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் ஒரு உபன்யாசத்துலயும் சொல்லி டயர்ட் ஆயிட்டேன். அங்க ராம்நகர்லயும் சொன்னேன், இங்கேயும் சொல்லிட்டு இருக்கேன். போன 2 வருஷத்துக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன். நான் ஞாபகம் இருக்கேன், சொல்லியாச்சு. அப்படின்னா விட்டுலாம மறுபடியும் சொல்லட்டுமா? சொல்லணும். உபன்யாசத்துக்கு பெருமை என்ன தெரியுமோ, அதே விஷயத்த அதே இடத்துல சொன்னாலும் உபன்யாசத்துக்கு பெருமை என்னன்னா மறந்து போயிடும். அதனாலதான் எங்க உபன்யாசகர்களுடைய குழைப்பெல்லாம் ஓடுறது இல்லையா. இதே விஷயத்த 4 தடவை சொல்லியிருப்பேன், ஆனா நல்ல விஷயம் இன்னொரு கேட்டா நல்லாதான் இருக்கு.